அந்த 9 அல்லது மனைவிமார்களுடைய பேச்சையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், யா ஆயிஷா அனா லகிக அபி ஸர்இன் லி உம்மி ஸரா. ஆயிஷா, அந்த 11 பேரில் ஆக நல்லவர் தான் உம்மு ஸரா என்ற பெண்மணி. அவருடைய கணவன் அபூ ஸரா என்ற அந்த ஆண் சஹாபி. நபி அவங்க சொன்னாங்க, யா ஆயிஷா அனா லகிக அபி ஸர்இன் லி உம்மி ஸரா. எப்படி அபூ ஸரா என்பவர் உம்மு ஸராக்கு எவ்வளவு நல்ல கணவராக இருந்தாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இருப்பேன். மனைவிமார்களுடைய பேச்சுகளை கேட்கணும், அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கணும். அநேகமான பிரச்சனைகளுக்குரிய தீர்வு என்னண்டா அவங்க யார்கிட்ட கொட்டுவாங்க? அவங்களோட கல்பல். அதுல விசேஷமா இந்த பகுதியில இங்க காலையில நீங்க ஆண்கள் போறீங்க, இரவேல செலவேல மிட் நைட் ஆகும் வாரத்துக்கு, காலை முதல் மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் அந்த சின்ன வீட்டுக்குள்ள தானே அவர்களுடைய காலம் கழியுது. அப்ப அவர்களும் நினைத்து கொண்டிருப்பார்கள், கணவன் வந்ததோட அப்படி பேசணும், இப்படி பேசணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும் என்று அவர்கள் நிறைய கற்பனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா எங்கட சில ஆண்கள் வீட்டுக்கு வந்ததோட அவங்க தான் கேள்வி கேட்கிறது, அதேன் நடந்துச்சு, அதேன் செய்யல, இதேன் செஞ்சீங்க, இப்படி ஏன் செஞ்சீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க பேசுறத கேட்கிற மாதிரி அவர்கள் பேசுவதை நாங்க கேட்கணும். எங்களுக்கு ஆத்திரம் வேகம் ரோஷம் வார மாதிரி அவர்களுக்கும் ஆத்திரமும் வேகமும் ரோஷமும் வரும். அதையும் நாங்க இனம் காணணும், அதையும் நாங்க சகித்துக் கொள்ளணும், அதையும் நாங்க பொருந்திக் கொள்ளணும். இந்த அளவுக்கு தெளிவான ஹதீஸ்ல வருது, புகாரில வரக்கூடிய ரிவாயத். ஒரு தடவை ஹதரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். தற்செயலாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அங்கே வந்து விட்டார்கள். வளமையாக நபித்தோழர்களுடைய ஒரு பழக்கம் என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல நபி அவர்கள் இருக்கிற நேரத்துல தான் ஏதாவது அன்பளிப்பு பொருட்களை அனுப்பி வைப்பார்கள். அன்று வளமைக்கு மாற்றமாக யாரோ ஒரு ஆள் நபி அவர்களுக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை அனுப்பி வைத்தார்கள். நபியுடைய மனைவிமார்களில் ஆக வயது குறைந்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். அதனால யாரோ கதவை தட்டினதோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து தான் கதவை திறக்குகின்றார்கள். ஒருவர் ஒரு உணவு பதார்த்தத்தோட ஒரு பாத்திரத்தோட வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுக்கத்தான் வந்தார்கள். வந்த உடனே ஒரு வகையான ரோஷம். வளமையா எங்கட வீட்டுல நபி அவர்கள் இருக்கும் பொழுது தான் அன்பளிப்பு வரும். இன்னைக்கு வேறொரு சகோதரியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அன்பளிப்பு அனுப்பி வைத்திருக்கிறாங்க என்ற ஒரு ரோஷத்தில் அந்த தட்டையில் ஓங்கி அடிக்கின்றார்கள். அந்த தட்டை உடைந்து துண்டு துண்டாக ஆகி அதில் உள்ள உணவு பதார்த்தங்கள் கீழே சிதறி விடுகின்றது. பாருங்க, இதாக முக்கியமான இடம். நபி அவங்க அமைதி. மனைவிக்கு ரோஷம் வருதா, கோபம் வருதா, வேகம் வருதா? அப்ப நாங்களும் வேகம் அடைந்து நாங்களும் ரோஷப்பட்டா தான் இது வேற இடத்துல போய் முடிகிறது. சவுதியினுடைய மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ், ஒரு 35-40 வருஷமாக ஜட்ஜாக இருந்தவர். அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான கேஸ்கள் வந்திருக்குது. அவர்கிட்ட கேட்கிறாங்க, அதிகமான திருமணம் முடிக்க ஜோடிகளுக்கு மத்தியில் டிவோர்ஸ் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன? அவர் சொன்னார், 2 காரணம். ஆண்களுடைய அவசர புத்தி, பெண்களுடைய மடத்தனமான பதில். ஆண்கள் அவசரப்பட்டது ஒன்று, பேசினா நாங்களும் பேசணும் நினைக்கிறாங்க, இல்லாட்டி அவங்க எங்கட தலைக்கு மேலே ஏறிடுவாங்க என்று ஒரு சிலர் நினைக்குகின்றார்கள். பில ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியுது ஆயிஷாக்கு கோபம் வந்துருச்சு, ஒரு வகையான ரோஷம் வந்திருக்குது. இந்த நேரத்துல நானும் ரோஷப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது. வந்து அவர்கிட்ட சொன்னாரு, கொஞ்சம் மீறிங்க, உங்களோட பாத்திரத்தை உடைச்சிட்டாங்க, உங்களுக்கு நல்ல பாத்திரம் கொண்டாரேன்னு வீட்டுக்குள்ள போய் நல்ல பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து சிதறிய உணவுகளை இன்னும் ஒரு பாத்திரத்துல கூட்டி எடுத்து அந்த பாத்திர துண்டுகளை ஒரு மூலையில கூட்டி வைத்து விட்டு அவரை அனுப்பும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அகாரத் உம்முக்கும், உங்களோட உம்மாவுக்கு இன்றைக்கு ரோஷம் வந்துருச்சு. கமகார சாரா அலா ஹாஜர், எப்படி சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமின் மீது ரோஷப்பட்ட மாதிரி அவங்களோட உம்மா ஆயிஷாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. அவ்வளவுதான். நபி அவங்களும் பேசிக்கலாம், என்ன ஆயிஷா நீங்க செய்வீங்க, இப்படியா மடத்தனமா செய்யறது? வீட்டுக்குள்ள வந்து செஞ்சாலும் சரி, அவரை முன்னால வச்சுக்கொண்டு இப்படி கையில அடிச்சது பிழைத்தாங்க.
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல்ல. ஏன் அவங்களுக்கு வேகம் வருதா, அவர்களுக்கு ரோஷம் வருதா? நாங்க கொஞ்சம் அமைதியாகணும். அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும். எங்களால தவறு நடந்தா நாங்களும் மன்னிப்பு கேட்கணும். நாங்களும் மலக்குமார்கள் அல்ல அல்லவா? ஆண்களாலும் தவறு நடக்கலாம், ஆண்களாலும் சில நேரங்களில் மிஸ்கள் நடக்கலாம். அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் என்று விரும்புகின்ற நாங்க மன்னிப்பு கேட்கணும் என்று அவர்கள் விரும்பினாதில் என்ன இருக்குது? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய சில பேச்சுகளை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. விரிவாக சொல்ல நேரம் இல்ல. மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனத்து மக்கள் மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, இதை செய்யறதுனால பெரிய வருமானம் வரும் என்று நான் நினைக்கல. அடுத்த வருஷம் அதை விட்டுட்டாங்க. இப்பொழுது வளமையை விட வருமானம் குறைந்து விட்டது. முஸ்லிம்ல வார ரிவாயத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னதனால மகரந்த சேர்க்கையை நாங்க விட்டுட்டோம், வருமானம் குறைஞ்சிருச்சு. என்ன சொன்னாங்க நபி அவர்கள்? அன்தும் அஅலமு பி உமூரி துனியாக்கும், உங்களோட துனியாவுடைய விடயத்தை என்னை விட நீங்க தான் நல்லா விளங்கி வச்சிருக்கிறீங்க. எனக்கு உங்களோட இந்த விவசாயத்தை பத்தி தெரியாது. அதனால இதான் அமர்த்துக்கும் விஷயின் மின் தீனிக்கும் ஃபஹது பிஹி மஸ்ததாத்தும், தீனுடைய விஷயத்தை நான் சொன்னா அதை நீங்க இயன்ற அளவு எடுத்துக்கொள்ளுங்க. துனியாவுடைய விஷயத்தை சொன்னா ஃபான்தும் அஅலமு பி உமூரி துனியாக்கும், உங்களோட துனியாவுடைய விடயங்கள் உங்களைத்தான் நீங்க நல்லா அறிந்திருக்கிறீங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னது பிழை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அதிகமான இடங்கள்ல ஏற்றுக்கொள்றது இல்ல. நான் சொன்னா சரி, நான் வாபஸ் வாங்க மாட்டேன், நான் சொன்னதை திருப்பி எடுக்க மாட்டேன். இந்த பிடிவாதத்தினால தான் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து வாழ்கிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வேகமானவர், எங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு பாதையில போனா ஷைத்தானுக்கே தைரியம் இல்ல, அவன் இன்னும் ஒரு பாதையில போவான். ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேகத்தை மற்றவர்கள்ட்ட மனைவிட்ட காட்டல்ல. ஒரு தடவை சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் உமருடைய காலத்துல ரலியல்லாஹு அன்ஹு திருமணத்திற்கு கொடுக்கிற மஹர மிச்சம் கூடுதலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா துகாலு ஃபீ முஹூரின் நிசா, பெண்களுக்கு கொடுக்கிற மஹர மிச்சம் கூட்டி கொடுக்காதீங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. அப்போ ஒரு பெண்மணி இந்த சபையிலிருந்தே எழும்பினாங்க, யா அமீரல் முஃமினீன், அல்லாஹ்